Okay, the next program title is example for overloading a function template. So நம்ம வந்து இதுக்கு முன்னாடி we will see the sorry we saw two programs. That program title is also example for function template. ஆனால் first function template வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு first function template using single user defined data type. Second எனக்கு 44_2 சார் எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டிருங்களேன். ஓகே, இப்போ பாருங்க இந்த 44_2ல here also we are trying to develop function template with only one user defined data type. எனக்கு இப்போ 44_3 ஓப்பன் பண்ணுறேன். Here I try to develop function template with multiple user defined data type. So இப்போ எனக்கு 44_4ல here also develop function template with single and multiple user defined data type. நான் single user defined data type வச்சு நான் function template develop பண்றேன், and then multiple user defined data type வச்சு நான் function template develop பண்றேன். So according to this program, try to develop both kind of function template. First function template has single user defined data type. Second function template develop with multiple user defined data type. So நம்ம இங்க வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இதுல இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்றோம். Here I try to add overloading concept also. So function எனக்கு வந்து overloading polymorphism கான்செப்டையும் நான் வந்து டெம்ப்ளேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். I want try to implement polymorphism concept also in function template. So see here, first function template name is div. Second function template name is also div. So now here written back to here itself. One more time I read. Once again I read example for overloading a function template. The title alias is also example for function template overloading. How to overload function template அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரி சார், இந்த ஓவர்லோடிங்ன்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குமே, அது என்ன? That is very very important rules. 3 rules are found in overloading technique. டெக்னிக்னாலும் ஒன்று தான், ஃபீச்சர்ஸ்னாலும் ஒன்று தான், கேரக்டரிஸ்டிக்ஸ்னாலும் ஒன்று தான், யூனிக்னஸ்னாலும் ஒன்று தான், ஃபீச்சர்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ எந்த அர்த்தத்தில் கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து டெக்னிக்னாலும் ஒன்று தான். இப்போ இங்கனே வேணாலும் எழுதிடுவோம். இதுலேயே வந்து technique alias names or என்னன்னு சொல்லலாம், feature, concept, characteristic. ஸோ இதில் வந்துட்டு characteristic. இப்போ characteristicல ஸ்பெல்லிங் ராங்னு வருது. நம்ம இங்கே வெரிஃபிகேஷனுக்காக நான் இங்கே போயிருக்கேன். characteristic. ஓகே, characteristic. இன்னொன்று வந்து uniqueness. ஸோ characteristic, uniqueness and okay enough. இப்போ இதுதான் நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ டெக்னிக்னாலும் ஒன்று தான், கான்செப்ட்னாலும் ஒன்று தான், ஃபீச்சர்ஸ்னாலும் ஒன்று தான், கேரக்டரிஸ்டிக்ஸ்னாலும் ஒன்று தான், யூனிக்னஸ்னாலும் ஒன்று தான். இப்போ ஓவர்லோடிங் டெக்னிக் should use following rules into multiple programs. ஓவர்லோடிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸு மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸில் ஃபாலோயிங் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி இருக்கணும். சார் என்ன சார் அது ரூல் நம்பர் 1, சேம் நேம் வித்து சேம் நம்பர் ஆஃப் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். சார் எனக்கு புரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, நான் சம்முன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னீங்கன்னா, எக்ஸாம்பிள் இஸ் ஆல்சோ டு மஸ்ட், ஸோ வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்முன்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், சேம் நம்பர் ஆஃப் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் இன்ட்டு. இப்போ இங்கே வந்து இன்ட் ஐன்னு கொடுத்துருக்கோம், இங்கே இன்ட்டு ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இப்போ வந்து சாரி எக்ஸாம்பிள் ஸ்பெல்லிங் ராங். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் இதில் ஏன்னா ஓவர்லோடிங்னு சொல்லிட்டோம். இப்போ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். ஃப்ளோட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப், சேம் நம்பர் ஆஃப் ஃபார்மல் பேராமீட்டர் வித் சேம் டேட்டா டைப்.
here also found two number of formal parameters, two number of formal parameters, but data type enna, but data type is int. இங்க பாருங்க, இங்கே வந்துட்டு two number of formal parameters but data type is different, but data type is float. so இங்க கொடுத்துட்டாங்க. இது first example. next இது பாருங்க, இங்க example number 2 க்கு same name with different number of formal parameter with same data type. இப்போ இங்க வந்து நான் வந்து 2 ன்னு கொடுத்திருக்கோம். இங்க பாருங்க, இங்க int. இப்போ நாம இங்கேயும் int ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இங்க int, so here found 3 number of formal parameters, but data type is also int. so இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு அங்க கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து but data type is different, like இங்க வந்து data type is different like float. ஓகேவா? so நம்ம இங்க வந்து சொல்லிருக்காங்க பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க அப்படினீங்கன்னா third example க்கு same name with same number of formal parameter with same data type in different sequence. சார் எனக்கு புரியல சார் அப்படினீங்கன்னா இங்க float ன்னு கொடுத்துட்டோம். இப்போ இங்க வரும்போது இங்க first float ன்னு இருக்கணும், second int ன்னு இருக்கணும். so here also found two number of formal parameters but data types are int comma float, sorry, int comma float, but data types are float comma int. so 2 வந்துட்டு நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கொஞ்சம் ராங்கா இருக்குது. ஓகே, அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். so this is one of the exact example to these three rules. first rule என்னன்னா, first rule is same name with same number of formal parameter with different data types இருக்காங்க. second rule என்னன்னா, same name with different number of formal parameter with same data types அப்படின்ட்டாங்க. third rule என்னன்னா, same name with same number of formal parameter with same data type in different sequence அப்படின்றாங்க. so இந்த overloading technique ல இந்த rules எல்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்னீங்கன்னா தான் that kind of technique called as overloading. overloading is one of the part of polymorphism. அந்த பாலிமார்பிசம்ன்ற கான்செப்டை எதில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம்? ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட்டில். ஸோ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், now we are entering into program coding. இப்போ இந்த ப்ரோக்ராம் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, this statement function, this statement declare function template with only one user defined data type. This statement declare a function template. The statement declare a function template with only one user defined data type. ஆனா இங்க பாருங்க, நமக்கு அடுத்ததுல this statement declare a function template with multiple user defined data types like x and y. இங்க பாருங்க, இங்க நம்மள்ட்ட two user defined data types இருக்கு, names are x and y, but here found only one user defined data type, name is x. so நம்ம